உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்துல 6-7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தின் 2ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எல்லாரையும் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் சொந்த பந்தங்களையும் தேவன் அவர்களுக்காக நாம ஜெபிக்கும் போது தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, எப்போ தாரும் தேவா என்று சொல்லி நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. சொல்லுங்க, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இறுதியில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று, முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஹல்லேலூயா. அந்த வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இப்பொழுதே கண்களை மூடி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு விஷயம் கூட எங்கள் மேல் இரக்கமாயிரும். சொல்லுங்க, இரக்கமாயிருங்க ஆண்டவரே, தயவாயிரும் ஆண்டவரே, மனமிரங்கும் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, உடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க சொந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்க உள்ளத்தில இறங்கி வாங்க ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்தின் ஆண்டவரே முதல் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதிக்கு எங்களை ஆசீர்வாதமாய் நீர் அழைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், சகோதரர்கள்
ஆண்டவரே, இந்த யூடியூப் பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, சபை போதகர்களுடைய குடும்பங்களையும், மனைவி பிள்ளைகளையும், சபை மக்கள் யாவரையும் அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையே ஆண்டவரே, உமது கரம் எங்களோடு கூட இருந்து அதிசயமாய் எங்களை வழிநடத்துங்க, ஆச்சரியமாய் எங்களை வழிநடத்துங்க, அற்புதமாய் வழிநடத்துங்க. ஒரு குறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்க வீட்டு ஓனரையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுவாமி லியோ ராஜேஷையும் அவருடைய தாய் தகப்பனையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தெருவையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தெருவில் இருக்கிற ஜாதி மதம் பேதமின்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இங்கே ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறது நிமித்தம் எங்கள் தெருக்களிலே, எங்கள் ஏரியாக்களிலே அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, மோசே ஒருவர் ஜெபித்தார். ஆண்டவரே, 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. எல்லாருமா ஆமென். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கூட ஆராதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடி தேவனை துதிப்போம். 134வது பாடலோடு கூட சகோதரி நம்மளை ஆராதனையில நடத்துவாங்க. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஆராதனை செய்து நேக ஜெப குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு, ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. அப்போ நம்ம ஜாக்கிரதையா ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்துனே இருக்கிறாரு. நம்ம என்ன ஜெபிக்கிறோம், யாருக்காக ஜெபிக்கிறோம் என்பதை காது கொடுத்து கேட்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கருத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆயுசையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்து நம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்படிக்காக தேவன் கிருபை செய்திருக்கிறார். வருகை தந்தம் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். ஜெபித்து துதித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு எங்கெங்கெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த சூழ்நிலையில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த கருத்தெல்லாம் மனதில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷன் முகங்களை பார்க்க முடியும், தேவனோ உள்ளத்தை உணர்வை பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறாராம். என் மகள் என்ன வேதனோடு இருக்கிறார், என் மகளுக்கு என்ன தேவை, என் மகளுக்கு என்ன பலவீனங்கள் என்று சொல்லி அவங்க விசாரித்து ஆராய்கிற தேவனா இருக்கிறாராம். ஆகவே நம்மத்திலே இயேசு ராஜா வந்திருக்கிறபடியால இது உங்க கையில இருக்கிற ஜெபத்தோட்ட ஜெயகிரிகள் 134வது பாடல். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். சொல்லலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், ஆமென், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுகிறேன்
எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இங்க இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நாம கை தட்டி நாம் பாடுவோம். இன்று கை தட்டி நாம் பாடுவோம், அவன் கை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை மறந்து எல்லா காரியங்கள், கவலைகள், நோய்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். அதை இங்க சொல்லி பாருங்க, கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவாரா, கரப்பிடித்து நடத்திடுவாரா, எண்ணங்களை எல்லாம் ஏக்கங்களை எல்லாம் எப்பமா நிறைவேற்றுவாரா, இன்றே நிறைவேற்றுவாரா. ஒரு சிலர் ஜனங்கள்கிட்ட போய் பேசும்போதோ ஏதாவது கேட்கும் போதோ இன்றே செய்திடறேன்னு சொல்லுவாங்களா, இப்பவே செய்திடறேன்னு சொல்லுவாங்களா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க பாக்கலாம், முடிஞ்சா ஆகட்டும் சொல்லு. ஆனா இங்க வசனம் பாருங்க சொல்கிறது, உன் கண்ணீர் எல்லாம் துடைத்துருவாங்க, கரம் பிடித்து நடத்துருவாங்கன்னா எண்ணங்கள் என்ன, ஏக்கங்கள் என்ன, இன்றே நிறைவேற்றுவார். அந்த காரியங்கள் நமக்கு நிறைவேறணுமா, நாம செய்ய வேண்டிய காரணம் என்னமா, அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்படி நாம சொல்லும் போது, அறிக்கையிடும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்துல நம்ம வாக்குத்தத்த வசனமாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, சங்கீதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். அப்போஸ்தலர் 13:34, Acts 13 chapter verses 34. இனி அவர் அழிவுக்கு உட்படாத படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதின் அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென், ஹalleluya. இங்கிலீஷ்ல எடுத்துங்க, படிங்கம்மா. Acts 13 chapter verses 34. Acts 13:34. Thank you Lord. Thank you Jesus. 13:34. The fact that God raised him from the dead, never to be said, is stated in this word. I will give you the holy and sure blessings promised to David. ஆமா, ஹalleluya. தாவீதுக்கு சொன்ன அந்த ஒரு உடன்படிக்கையை அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தேவன் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கட்டளை இடுகிறேன் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த வேளையிலே இந்த நாட்களை பார்க்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த வேளையில பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், வயநாடு கேரளா பகுதியில ஆயிருக்கிற சூழ்நிலைகளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேட்டு இருக்கிறோம், பார்த்து இருக்கிறோம், நிறைய பேர் இருக்காங்க, ஜெபித்தும் இருக்கிறீங்க. ஆகவே இந்த கேரளா தேசத்தில் இருக்கிற இந்த வயநாடுக்காகவும் முண்டைக்கை என்ற ஊர், இந்த ஒரு பகுதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த கிராமமே, அந்த ஊரே ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் தானே அந்த பிள்ளைகள் மேல் மனம் இறங்க வேண்டும். இது இயற்கையால் ஆகப்பட்டதா, இயற்கை இல்லாம ஆகப்பட்டதா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசுவின் கண்களுக்கு முன்பாக அங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் குடும்பங்களையும், உயிரிழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், இதோ எல்லாவற்றையும் சொத்தை இழந்து, வீடை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆசீர்வதிப்பது, பலப்படுத்துகிறது, கொடுக்கிறது தேவனுடைய கடமை இருக்கிறது. ஆக தயவு செய்து எல்லாருமா சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, வயநாடு, வயநாடு சொல்லுங்க, வயநாடு. இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேரளா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வயநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மனம் இறங்குங்க தகப்பனே. கண்ணீரோடு ஆண்டவரே, கடந்த புதன்கிழமையிலிருந்து இந்த 4 நாட்களாக மழையில ஆண்டவரே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் மேல் மனம் இறங்குங்க என்று சொல்லுங்க. நம்ம சுகத்தோடு அமர்ந்து நிற்கிறோம், சுகத்தோடு நல்ல நேரத்துக்கு சாப்பிடுறோம், தண்ணீரே இருக்கிறாங்க, அதுக்கு நல்ல தண்ணீர்ல குடிக்கிறதுக்கு. ஆகவே அப்பா, அவங்களை பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி
வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நீர் எப்படி தன்னையே தாழ்த்தி ஆண்டவரே சிலுவை கோர காட்சி வரைக்கும் ஆண்டவரே உண்மையை ஆண்டவரே கொடுத்தது போல நாங்களும் பிறருக்காக அநேக காரியங்களை கொடுக்கவும் அவர்களுக்காக அநேக காரியங்களை செய்யவும் எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வேளையில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த வயநாடு தேசத்தை பாருங்க தகப்பனே. கண்ணீரோடு இருக்கிற அந்த தேசத்தை பாருங்க தகப்பனே. அப்பா கணவன் இல்லாமல் மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் ஆண்டவரே வீடு இல்லாமல் ஆண்டவரே சொத்து சுதந்திரங்கள் இல்லாமல் தவிக்கிற அந்த பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே எவ்வளவு ஜனங்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இவங்களை எல்லாம் காப்பாற்ற ஆண்டவரே முயற்சித்த எல்லா பெரிய மினிஸ்டர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மிலிட்டரி படைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். போலீஸ்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனை வாலிபர்கள் எதற்காக முயற்சி செய்யறாங்க, எத்தனை நடிகர்கள் அவர்களுக்காக பணம் கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை ஊழியர்கள் இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டோம் ஆண்டவரே. மனங்களை கொடுத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த விதத்தில உதவிக்காரம் செய்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வயநாடு தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அந்த வயநாடு தேசத்தின் மேல உங்களுடைய கரைகளை வையுங்க தகப்பனே. ஒரு அழகான கண்கள் அந்த தேசத்தின் மேல் பதியட்டும் தகப்பனே. எல்லாவித காரியங்கள் நிற்கட்டும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்குமே. நீங்க சொல்லுங்க, கட்டளை இடுங்க. அந்த தேசத்தில் ஆயிருக்கிற கலவரங்கள் நிற்கட்டும் தகப்பனே. ஏசப்பா இதை செய்கிறமைக்காக மக்கள் நன்றி துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தி அப்பா நேற்றும் இன்றும் மாறாத என் தேவனுடைய நாமத்தினால அந்த வயநாடு கேரளா பகுதி முழுவதுமாய் இந்த கருத்தில் அப்படி தொப்பு கொண்டு செபிக்கிற மகிமை இந்த நல்ல பிதாவே. இந்த நாட்களிலே அந்த சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதுல முக்கியமாக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், நோய்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே இந்த வேளையில ஊழியர்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு ஃபாதர்மார்களை, ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்களை, பிஷப்மார்களை, ஆயர்களை, பாஸ்டர்ஸ்களை, குருமார்களை ஊழியம் செய்கிற எத்தனோ விதங்களில இந்த நாட்களில ஃபாதர்மார்களும் சரி ஊழியக்காரர்களும் செய்திருக்கிறாங்க. எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து நடத்துகிறது, ஸ்கூலை நடத்துகிறது, காலேஜை நடத்துகிறது, முதியோர் இல்லத்தை எடுத்து நடத்துகிறது, சில்ட்ரன்ஸை வச்சு நடத்துகிற ஸ்கூல்கள் இருக்குது. அப்ப நிறைய ட்ரஸ்ட்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழியர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஐயா நீங்க இருங்க, நீங்க அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஃபாதர்மார்களும் சிஸ்டர்ஸ்மார்களும் குடும்பங்களே விட்டு தேவனுக்கென்று பணி செய்ய வந்திருக்காங்க. அந்த பணிகளில உண்மையும் புத்தமும் தேவனுடைய வார்த்தைகள் அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதே உறுதியா இருந்து நிறைய பேர் இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே சப்பா ஊழியர்களே உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவங்க குடும்பங்களே ஒப்புக் கொடுக்கிறோம், மனைவி பிள்ளைகளே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்போம். முக்கியமாக நிறைய ஊழியக்காரங்களுக்கு இந்த நாட்களில் பயங்கரமான வியாதிகள், பிபி என்றும் சுகர் என்றும் தைராய்டு என்றும் கேன்சர் என்றும் ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு இந்த நாட்களில. ஆகவே ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் வேண்டும். எங்கும் சென்று தேவனுடைய வார்த்தைகளை பறைசாற்ற வேண்டும். ஆகவே நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியர் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் தொடுங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஊழியர்களுக்கு குடும்பத்தின் வழியா எந்த இடரிலும் வரக்கூடாது. மனைவிக்கு ஒரு பயங்கரம் ஆயிடும், பிள்ளைகளுக்கு ஒரு பயங்கரம் ஆயிடும், அந்த ஊழியக்காரர் ஊழியர் செய்யாதபடிக்கு தடையாயிடும். ஆகவே சப்பா இப்பேற்பட்ட தடைகளை நீங்க நிர்மூலமாக்கி ஊழியர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்ம இருக்கிற ஊழியர் ஜெபம் பண்ணுவாரு. தேங்க்யூ. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நன்றி. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர்மார்களையும் சபை போதகர்களையும் மூப்பர்களையும் பண்ணுகிறவர்களையும் டிவி பண்ணுகிறவர்களையும் மிஷனரிமார்களையும் கடித ஊழியங்களையும் ஊழியங்களையும் ஆண்டவரே டிவி ஊழியங்கள் நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செய்கிற அந்த ஊழியங்கள் ஆண்டவரே தேவதாமே ஆசீர்வதிங்க. தேவரீர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும், எல்லா சோர்வுகளையும், எல்லா குறைகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்குள்ளாக சுகப்படுத்தி பலப்படுத்தி
அதிசயமாய் அற்புதமாய் ஊழியங்களை Thank you, செய்ய Lord. ஆண்டவரே. Thank you, Lord. அவரையும் Thank அவருடைய you, Lord. சபை மக்கள் யாவரையும் Amen. ஆண்டவரே, பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய உமக்கு கரங்களை நாங்கள் ஸ்தோத்திரம். ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம், ஒவ்வொரு தகப்பனே. பாதிரிமார்களையும் கன்னியாஸ்திரிகளையும் ஆண்டவரே, அநாதி கான்வென்ட் நடத்துகிறவர்களையும் உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நீரே ஆண்டவரே, ஓம்பார் ஏஜை கூட உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் அதை பராமரிக்க, இயேசுவின் நாமத்தினால் ஏழை எளியவர்களை பராமரிக்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி இயேசப்பா, நாங்கள் எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். தேவன் அவர்களை பலப்படுத்தினே என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்ப இந்த வேளையில இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த விசேஷமாக பாருங்க, ஜாக்லின் என்ற ஒரு சகோதரி அவங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காகவும் அந்த குடும்பங்கள் ரட்சிப்புக்குள் வரவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்காக சாட்சியாக வாழ வேண்டும். அவங்க தாயாரை எல்லா சூழ்நிலைகளும் அன்போடு பாசத்தோடு அந்த பிள்ளைகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சகோதரி ஜாக்லினுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதே போல சகோதரி லில்லி, அவர்களுக்கு இருக்கிறதான ஜுரங்கள் நீங்கி, அவர்களுக்கு இருக்கிற காப் எல்லாவற்றையும் நீங்கி கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல மேரி வினோத், மேரி சகோதரிக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியம். அதே போல வினோத் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு அந்த மக்களுக்கு பாஸ் ஆயிட்டு இருக்கிறாப்ல. ஆகவே தொடங்கி இருக்கிற இந்த செகண்ட் இயர் டிகிரியில கூட தேவனுடைய கரம் மகனோடு கூட இருக்கட்டும். இந்த கிராஜுவேட் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நல்ல வேலைகளை கொடுக்கணும். இந்த பைனான்ஸ் ரீதியா இருக்கிற பலவீனங்கள் அவர்கள் மத்தியில நீங்களும் என்று சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல ஜெசியம்மா, அவங்களுக்கு நல்ல குட் ஹெல்த் தேவன் கொடுக்கணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்க மக்களாகிய பிரமிளா மற்றும் பெட்ரிஷா, அந்த பிள்ளைகளுக்குள்ள பீஸ் ஆஃப் மைண்ட கொடுக்கணும். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ரட்சிப்பின் ஆடை அந்த பிள்ளைகளுக்கு போட்ட வேண்டும் என்று சொல்லி தரிசன மேரி அம்மா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவங்களுக்காக நம்ம என்ன காரியத்துக்காகனா, அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் அடையாளமாய் காண்பிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் எதுவோ அது அவர் வாழ்க்கையில நடக்க வேண்டும். இது என்ன காரியங்களை அவர் மனதில் தேவன் வச்சிருக்கிறாரோ இதுதான் அதுதான் என்று சொல்லி தீர்மானிக்கவோ எதுவும் முடியல. ஆனா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி எந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல சகோதரி கேத்ரின், அந்த சகோதரி கடந்த நாட்கள்லாம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா, பயங்கரமான சிக்னஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல மேரி அம்மா, அவங்களோட தாயார் புளோமினம்மா கடந்த நேற்று சாயந்தரத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவங்க தன் எண்ணமே தெரியாத வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வீட்டை வராத சேராத இருக்கிறாங்க. அந்த தாயருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல மகள் ஏஞ்சல், அந்த சிக்னஸ் அந்த மகளை விட்டு நீக்கணும். அந்த மகளுக்கு ஒயிட் பிளட் கம்மியாயிட்டுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதே போல நம்ம சகோதரி அமிர்தா என்று சொல்லி எடுத்து ஒரு ஷாப் வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு கடுமையான ஒரு ஜுரம், அந்த மகனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல நம்ம மத்தியிலே வந்திருக்கிறதான டார்த்தி மற்றும் தாஸ் இருக்கிறதான ஸ்கின் அலர்ஜிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், அதே போல மக்கள் பெனிட்டா, அந்த மக்கள் வெளியூருக்கு போகிற காரியத்தை கர்த்தரை மட்டுமாய் வாய்க்க செய்திருக்கிறார். இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கான நேரம் இது. ஆக உங்க கண்களை மூடுங்க, கரங்களை அப்படியே உயர்த்துங்க. ஏசப்பா, நான் வந்திருக்கிறேன், என் தேவைகள் நிறைய இருக்குது இயேசு சுவாமி. நான் சொன்னது ஒருவேளை 1-2 இருக்கலாம், ஆனா என்னை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளால் வருகிற நிந்தனைகள், குடும்பத்தினால் வருகிற நிந்தனைகள், மற்றவங்களால் வருகிறதான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளை என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என் நிமித்தம் முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒரு அற்புதங்களை ஒவ்வொருத்தருக்கும் செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் பெரியவர். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதத்தையே எடுக்காத ஜெபிக்காத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்று நிறைய பேர் திருச்சபைகளுக்கும் சபைகளுக்கும் கடந்து போகாத இருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்க பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. ரொம்ப அழிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது. வயநாடுக்கு வந்த காரியங்கள் கொஞ்சமா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு என்ன காரியம் நட வரப்போது தெரியாது. ஆகவே ஒப்பு கொடுங்க ஏசப்பா. நாங்க ஜீவனோடு இருக்கும் போது உண்மையை அதிகமா நாங்க தேடுறோம் ஆண்டவரே.
அதிகமாக நாங்க நேசிப்போம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இனி அந்த பாவங்கள் நாங்க செய்யாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த காரியத்துக்கோ முதலிடங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடுகிறதிலோ மற்றவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறதிலோ ஆலயத்துக்கு கடந்து போகிறதிலோ நாங்க தாமதிக்கிறோம் தகப்பனே. நீங்க தொடுங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. ஏசப்பா இனி எங்கள் வாழ்க்கையில அதிகமாக நாங்க தேட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. தேங்க்யூ லார்ட். எங்க பிள்ளைகள் வேதத்தை படிக்கிறது இல்ல, எங்க பிள்ளைகள் திருச்சபைகள் கடந்து போகிறது இல்ல. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நாங்க பார்க்கிற பூமி, நாங்கள் பார்க்கிற சொத்து சுதந்திரம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அழகு எல்லா காரியங்களும் அழிந்து ஒழிந்து போய்விடும் ஆண்டவரே. அழியாதது உங்களுடைய வார்த்தை உண்டுதான் ஆண்டவரே. வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் எங்கள் மத்தியில வார்த்தை வழியாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விவிலியங்களை அதிகமா நாங்கள் வாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. தொடுங்க 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 தொடுங்க. அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. வாய்களை திறந்து தன் குடும்பங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் விண்ணப்பங்களை கேளுங்க தகப்பனே. அப்பா உண்மையே நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க எதற்கும் வெட்கப்படாமல் ஆண்டவரே, நாங்கள் இன்று வெட்கப்பட்டால், நாங்கள் இன்று ஆண்டவரை பற்றி ஜெபிப்பதற்கு நாங்கள் மறுத்தால், அப்பா தேவ சமூகத்திலே பிதாவுக்கு முன்பாக நீர் எங்களை மறுதலித்து விடுவீர் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொருவரும் தொடுங்க 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 தொடுங்க. மனம் திரும்பாத கணவன்மார்களை தொடுங்க, மனம் திரும்பாத இருக்கிற மனைவிகளை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க, பெற்றோர்களை தொடுங்க. வேதத்தில் அதிகமாய் பிரியமாய் தியானமாய் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாட்கள் கொஞ்ச நாள் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்னீரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அழிவின் பாதையில எங்கள் பிள்ளைகள் கடந்து போகாத படிக்கிறார்கள். உண்மையா அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரங்களை வையுங்க தகப்பன். பிரச்சனையோடு கூட கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் பிரச்சனைகளை நீக்குங்க தகப்பன். அப்பா என் பேர்களை எழுதி செபித்த பேர்களை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. காணாமல் போயிருக்கிற புலோமினம்மாவை என் கர்த்தர் நீர் கண்டறியத்தக்க சமயத்திலே அவங்க பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிற மாட்டவரே. அந்த தாயார் வந்து சாட்சி சொல்லட்டும் தகப்பனே. எங்கிருந்தாலும் அந்த தாயாரை தொடுங்க. தன் நினைவு வரட்டும், தன் குடும்ப பிள்ளைகளோடு போய் சேரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா கோமா ஸ்டேஜில் இருக்கிற கேத்ரினுக்காக ஸ்தோத்திரம். அந்த சகோதரியை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் ஆகாதான் தேவனால் ஆகுமே. நீங்கள் போய் பாடையை தொட்டவுடன் ஆண்டவரே சிறுமி எழுந்தார் ஆண்டவரே. குருடனுக்கு கண்களை கொடுத்து முடவருக்கு நடக்க செய்து அதே அற்புதம் உள்ள தேவன் இந்த வேளையில அப்பா கேத்ரினம்மா படுத்துக் கொண்டிருக்கிற அந்த கட்டல் மேல உடைய கரங்களை வையுங்க தகப்பனே. என் கர்த்தரால் ஆசீர்வதிக்கவும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கை கால் வலிகள், முட்டி வலிகள், இடுப்பு வலிகள், கண் வலி, காது வலி, ஆண்டவரே இருதய வலிகள், ஆண்டவரே ஒவ்வொன்றையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. நீ செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இப்போது பேசுகிற ஊழியருக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஊழியரை மறைத்து எங்களோடு கூட நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கட்டும், விசுவாசம் வளரட்டும் தகப்பனே. என் கர்த்தனை அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த ஆண்டவரே கடன் பிரச்சனை வாடுகிற பிள்ளைகள் மத்தியிலே என் கர்த்தர் சமாதானத்தை தாங்க, சம்பளங்களை உயர்வை தாங்க தகப்பனே. வாங்கின கடன்களை கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வாங்கின கடன்களுக்கு திருப்பி கொடுக்க அந்த பிள்ளைகளுக்கு போதுமான வருமானங்களை சந்திங்க தகப்பன். என் கர்த்தனை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த ஸ்ட்ரீட்ல எத்தனையோ வாகனங்கள் போகிறது வருகிறது ராஜா. எல்லா வாகன ஓட்டுநர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க எல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகளை போய் கொண்டிருக்கிறாங்களோ தெரியாது. எல்லார் கண்ணீரையும் தொடையுங்க ஆண்டவரே. எல்லா வறுமைகளையும் போக்குங்க தகப்பனே. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க. என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த முழு ஸ்ட்ரீட்டையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கூட நிறைய தேவைகள் இருக்குது ஐயா. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், காலேஜ் போற பிள்ளைகள், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல வரன்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாலிப மகளுக்கு மகன்களுக்கு நல்ல வரன்களை கர்த்தர் காண்பீங்க தகப்பன். கர்த்தரே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் அற்புத நாமத்தினால வயநாடு
தமிழ்நாடு பகுதிகளில் கேரளா தேசத்திலே என் கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைங்க நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வீட்டு காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். வீசுக்காக, வாடகைக்காக, இது செயலுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் நிச்சயமா அதனது காரியத்தை செய்வார். இந்த நாட்களிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற உங்களுக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்கவும் வளர்க்கவும் இன்னும் பல்லாண்டு கால நீங்க வாழணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வருகை தந்திருக்கிறவங்க எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் பதில் தருகிறார். தேங்க்யூ. காணாம போன ஆட்டை தேடி போனவர், அதே போல நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் காணாம இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்தில ஏற்ற நேரத்தில் எந்த ஒரு சேதமும் ஆகாதபடிக்கு ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் கூட அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில பார்த்து வருகிறோம். அதனாலதான் நாம நம்முடைய கண்களை எந்த பக்கம் திருப்புறமோ இல்லையோ தயவுசெய்து நம்முடைய கண்களை வேதத்தின் பக்கமாய் நாம திருப்புவோம். வேதத்தின் பக்கமாய். ஏனெனில் இந்த வேதம் தான் கிறிஸ்தவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஒன்றுதான் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நீ ஆராய்ந்து பார்க்கும்போது இதன் வழியாய் தேவன் மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். ஏன்னா இந்த வேதத்துல தான் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் கடைசி காலத்துல நோவா காலத்துல நடந்தது போல என்ன சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? நடக்குமோ என்று வாக்கு கொடுத்தார். பாருங்க, இன்றைக்கு கேரளா பகுதியில இந்த வளநாடு இந்த பகுதியில 150 குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் இருந்தது அடையாளமே தெரியலையா. இந்த வீடுகள்லாம் அப்படியே அந்த பாறை கல்லால மூடப்பட்டு பெரிய மலையிலிருந்து உருண்டி வந்த அந்த மழையோடு கூட அந்த மலைக்கல்லாம் அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே இடிச்சு அந்த இடத்துல ஒரு வீடு கூட இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த டிவியில அந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து நாம ஜெபம் பண்ணோம். அதே நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. அதோடு கூட மாத்திரம் அல்ல, ஆண்டவரே உன் சித்தம் எங்கள் பாக்கியம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ என்னதான் முட்டி போட்டாலும் சரி, உருண்டு பெருண்டாலும் சரி, என்னதான் உபவாசம் இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு 365 நாள் நீ கோயிலே போய் உட்கார்ந்தாலும் கூட சரி, என்ன செய்தாலும் கூட சரி, நம்முடைய ஜெபத்துல நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உன் சித்தம் எங்கள் பாக்கியம். சொல்லுங்க, உன்னுடைய சித்தம் எங்கள் பாக்கியம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்க என்ன செய்தாலும் நீர் என்ன நினைக்கிறீரோ அதான் நடக்கும். நம்ம வேலை 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், அந்த 100 ரூபாயும் நமக்கே வராது. அந்த 100 ரூபாயில ஒரு வேலை 1 ரூபாய் தான் நமக்கு வரும். 99 ரூபாய் அப்படியே நாலா பக்கமா போயிடும். 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட சரி, அதை ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் 9,000 ரூபாய் உனக்கு 1,000 ரூபாய் அந்த பக்கம் போற மாதிரி கூட ஆண்டவர் மாற்றுவார் இல்லையா? அதனால ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்கு படி அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு பறவைகளையும் சகலத்தையும் வாழ வைக்கிற தேவன் நம்மையும் வாழ வைப்பார். அதனால தயவுசெய்து வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. 10:24 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்கும், கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படியா இருப்பார்கள், கடைசி காலத்துல இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, வாங்கினது அப்படியே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காவை அப்படியே சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி ஜனங்கள் எழும்புவார்கள். நீ ஜாக்கிரதையா இரு. அதுக்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம்.
இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் உன்னிடத்துல வருவார்கள், நீங்க எச்சரிக்கையா இருங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிக்கிறது இந்த வேதம் ஒன்றுதான். ஆலயத்துக்கு போகும்போது கூட சரி, ஜப கூட்டத்துக்கு போகும்போது சரி, மற்ற சபைகளுக்கு போகும்போது கூட சரி, அந்த இடத்துல இந்த வேதத்தின்படியாய் தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும், சோதோம் கோமரா காலத்துல நடந்தது போல கட்டாயமாய் நடக்கும். கடைசி காலத்துல இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம்? வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது. அதனால் அன்பானவர்களே, நாம தயவுசெய்து அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை நேசிப்போம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், சமாதானத்தை வச்சிருக்கிறார், சந்தோஷம் வச்சிருக்கிறார், செழிப்பை வச்சிருக்கிறார். எல்லாமே நமக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த வேதத்துல ஒரு சில சாபங்களை கூட ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த சாபங்கள் கூட நமக்கு தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு ஏனோதானாவாய் வாழ்ந்தால் இதுல சொல்லப்பட்ட ஒரு சில சாபங்கள் கூட நமக்கு தான் வந்து சேரும். அதனால சாபம் என்றால் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நீங்களும் நானும் வாழ்வோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தமான ஒரு வசனம் உபாகமம் 28 அதிகாரம் முதல் வசனம். இங்கிலீஷ்ல எடுத்தவங்க படிங்க. உபாகமம், அதாவது 5வது புக், அது புக் ஆஃப் டியூட்டரானமி. வேதத்திலிருந்து 5வது புக்கு, இல்லாட்டி தமிழ்லயே நல்ல சத்தமா படிங்க. உபாகமம் 28 அதிகாரத்துல அங்கே முதல் வசனம் ஆண்டவர் நமக்காய் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். உபாகமம் 28 அதிகாரம், அதுல முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் படிங்க. உன் தேவனாகிய படிங்க. செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் ஆசீர்வாதமாகவும் அதே நேரத்துல மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கும் எனக்கும் சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உனக்கும் எனக்கும் ஆரோக்கியத்தை தந்து என்றென்றைக்கும் சமாதானத்தோடு கூட வாழணும், சந்தோஷத்தோடு கூட வாழணும், செழிப்போடு கூட வாழணும் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல ஒரு சில பலவீனங்கள் வருகிறது, நோய் நொடிகள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ நான் தான். நம்முடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வருது, ஒரு நோய் வருதுங்க, ஒரு வியாதி வருது இல்லையா? அந்த வியாதிக்கு காரணம் யாரு? சொல்லி பாருங்க. காரணம் யாரு? நாம் தான். நம்ம ஒரு நோய் வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு போறோம் இல்லையா? டாக்டர் போனோம்னா என்ன கேட்கிறாரு? டாக்டர் தலை நோவுது, வயிறு நோவுது, கை கால் நோவுது வருது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. ஏன்னா பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பிபி அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களா இல்லையா? குடும்பத்துல பிரச்சனை ஜாஸ்தியா, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க இல்லையா? கொஞ்சம் நல்லா கூலா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு நோவோ தலைவலினா என்ன சொல்லுவாங்க? என்ன சாப்பிட்டீங்க? குடிச்சிங்களே, நல்லா தன்னை தொடச்சிட்டு வெளியே போனீங்களா, இல்லையா காத்துலயே போய் அப்படியே சுத்திட்டு வந்தீங்களா? இதெல்லாம் யார் தப்பு? என் தப்பு தான். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்போ அதுக்கு ஆதாரம் என்ன? இந்த வேதம் தான். ஆண்டவர் இதுல நீ சுகமா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, அதுக்கு கூட அநேக வார்த்தைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்றது கூட ஆண்டவர் இந்த வேதத்தில் அநேக வார்த்தைகளை வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சகல ஜாதிகளிலும்
மேன்மையாய் வைப்பேன், ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஏன்னா உன்னை என்னையும் ஆசீர்வாதத்திற்காக தான் தேவன் அழைச்சிருக்கிறார். என்னத்துக்கு அழைச்சாரு? ஆசீர்வாதத்திற்காக. இன்று நான் உனக்கு கொடுக்கிற அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் உண்மையாய் என் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால், உண்மையாய் என் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பாயானால் நான் உன்னை சகல சாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன். மேன்மையாய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் உன்னை என்னையும் ஆசீர்வதித்து அழைக்கிறார். இந்த முதல் ஆசீர்வாதம் இது நமக்கு ஆபிரகாம் வழியாய் வந்தது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், வாங்க சீக்கிரம் அங்கே பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு சில வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளின் படி ஆபிரகாம் நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல 75வது வயதுல தேவன் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அவருக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் அதை எப்படி நடந்தார், அதனால ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இங்க பைபிள் சொல்லுகிறது. அதுல இங்கிலீஷ்ல வேணா ஜெனிசிஸ் எடுத்தீங்களா? ஜெனிசிஸ் 12th சாப்டர்ல 1 and 2 மற்றும் படிங்க சீக்கிரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 4 நம்ம தமிழ்ல படிக்கிறோம் சீக்கிரமா. இத இங்கிலீஷ்ல படிங்க. ஜெனிசிஸ் 12th சாப்டர்ல 1 and 2. The Lord had said to Abraham, leave your country, your people, and your father's household, and go to the land I will show you. I will make you into a great nation, and I will bless you. I will make your name great, and you will be a blessing. Amen. Hallelujah. தமிழ்ல படிங்க. ஒன்னு ஒருத்தர் படிங்க. 4 வசனம் படிங்க. நல்லா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள எல்லா வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே உன்படியாய் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அற்புதமான ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன் அந்த இடத்தை விட்டு வர சொன்னாரு? ஏன்னா அவருடைய தகப்பனார் இருந்த அந்த தேசம் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்த தேசமா இருந்தது. விக்கிரகம் நிறைந்த அந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வா அப்படின்னு சொல்லி, கூட உன் சகோதரனும் வருவா, கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் இல்லையா? இந்த கட்டளைக்கு ஆபிரகாம் என்ன செய்யறாரா? 4வது வசனம் படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அங்கே நிக்க வச்சிருங்க. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்திற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படின. அவ்வளவுதான். ஒவ்வொரு தாய் தகப்பன்மார் தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தா நீ எங்கே போனாலும் நல்லா இருப்பாங்க. தாய் மனமாற வாழா, தாய் மனச தகப்பன் மனச நோகடிச்சுட்டு நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, கண்ணீரும் கவலையுமா தான். எங்க ஊழிய பாதையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான, எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்களை, குடும்பங்களை நாங்க பார்த்துருக்கோம். அவங்க வாழ்க்கை இன்றைக்கும் ஒரு சில நாட்கள்ல கண்ணீர் தான், கவலை தான். என்னதான் கை நிறைய சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பக்கம் நல்லா இருந்தா ஒரு பக்கம், அதாவது 100ல, அதாவது 10ல ஒருத்தர் நல்லவங்கன்னு சொன்னா 9 பேர் கெட்டவங்கன்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் போய் என்ன சம்பாதிச்சு, என்ன வாழ்ந்து, என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? தாய் மனசை ஏமாத்திட்ட, தகப்ப மனசை ஏமாத்திட்ட, உடன் பிறந்தவங்கெல்லாம் ஏமாத்திட்டு நீ எங்கே போனாலும் கூட சரி, ஒரு காரியமும் நடக்காது. ஆசீர்வாதத்திற்கு தடைதான்.
அதனாலதான் நிறைய போராட்டத்துலலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை சொல்றது நான். நீ நல்லா இருக்கணுமா, நீ சுகமாய் வாழணுமா, நீ சமாதானத்தோடு வாழணுமா, நீ நீண்ட நாட்களுக்கு வாழணுமா, ஒபே யுவர் பேரண்ட்ஸ். உன் தாய் தகப்பனை கனம் பண்ண வயசான காலத்துல. ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தை தாங்க. எந்த அம்மா அப்பாவும் தான் பிள்ளைங்க கெட்டு போனான்னு நினைக்கவே மாட்டாங்க. யாராவது நினைப்பாங்களா? இல்ல, எல்லா பிள்ளைங்க அவன் ஒரு வேலை கெட்டவனா இருந்தாலும் கூட சரி, ராத்திரி 10 மணி ஆச்சே இன்னும் வரலையா, அவன் 10 மணி ஆச்சே சாப்பிட்டானா இல்லையா, அவங்களுக்கு தூக்கமே வராது. அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு பாச நேசம் வச்சிருக்கிறாங்க. இந்த சாபத்தை உண்டாக்கி கொள்றது யாரு? பிள்ளைங்க தான். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் சொன்ன வார்த்தையை நீ கேளு. அதான் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி அவரு கேட்டு நடந்தார். ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில நிலைச்சிருக்கிறதற்கு காரணம் இதாங்க. நான் உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன், சகல ஜாதிகளும் உன் வழியாய் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் அவருக்கு விசுவாச தகப்பன் என்று பேர் சொல்கிறது. அதுல 22ஆம் அதிகாரம் வாங்க, ஜெனிசிஸ் 22 22ஆம் அதிகாரத்துல அங்கே பாருங்க, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறதற்கு காரணம் என்ன இங்க பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் 22:18. நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அருமையாய் சொல்றேன், இங்கிலீஷ்ல படிச்சிருங்க சீக்கிரம். 22:18. And through your offspring all nations on earth will be blessed because you have obeyed me. ஆமென். முதல் வசனமே நம்ம என்ன படிச்சோம்? இன்று நான் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் இல்லையா, என் சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் நான் உன்னை சகல ஜாதிகளிலும் உயர்வான இடத்துல வைப்பேன். மேன்மையான இடத்துல ஆண்டவர் உன்னை என்னை வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் இங்க பைபிள் என்ன சொல்லு பாருங்க, தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, இன்னொரு வாட்டி படிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்றாரு. ஆபிரகாமே என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், உன்னுடைய சந்ததியில பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையாய் வைக்கிறவராய் இருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கணும், முழு குடும்பத்தோடு கூட சமாதானமா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பத்துல 7ல இருந்து 8 பேர். அவங்க குடும்பத்துல எங்க ஆரம்ப விசுவாச பாதையில ஆரம்பத்துல அவங்க குடும்பத்துல 7-8 பேர். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்தி சேர்த்து வைக்கல. அவங்களுக்கு எல்லாம் கவனிங்க, ஆஸ்தியை சேர்த்து வைக்கல, பணமும் சேர்த்து வைக்கல. ஆனா எல்லா பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் டிகிரி ஹோல்டர் தான். அவங்க வீட்டுல போனா அவங்க பசங்கள்ல இருந்து பேர பசங்க பேத்தி பசங்க எல்லாம் டஸ் பஸ் தான், எல்லாம் இங்கிலீஷ் தான், எல்லாம் தமிழ்கார் தான். நல்ல படிச்ச ஸ்தானத்துல, நல்ல ட்ரெஸ், நல்ல ஸ்தானத்துல. ஆனா அவங்க அப்பா அம்மா கடைசி நாள் வரைக்கும் அவங்க வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. நீங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு பிள்ளைங்க மத்தியத்துல வருகிற அந்த போராட்டத்தை நம்மளால பார்க்கறதுக்க முடியும். அவனை பார்த்தா ஒண்ணு, இவனை பார்த்தா ஒண்ணு, இத்த பார்த்தா ஒண்ணு, அத்தை பார்த்தா ஒண்ணு. ஏன் அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்த, ஏன் இவனுக்கு கம்மி கொடுத்த இல்லையா? ஆனா அந்த குடும்பம் பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருந்தார். அவர் நல்லா தெரிஞ்ச குடும்பம். ஆனா எல்லா பிள்ளைகளையும் நல்லா டிகிரி படிக்க வச்சாரு. அவங்க பிள்ளைங்க வழியாய் வந்த வார்த்தை தான், எங்க அப்பா எங்களுக்கு சொத்து ஒண்ணு சேர்த்து வைக்கல, எங்களை நல்லா படிக்க வச்சுட்டாரு.
யாருமே பிடுங்க முடியாத நல்ல டிகிரி ஹோல்டரா எங்களை மாத்திட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பிரயாசங்கள் கூட என்ன, நம்ம தான் சரியா படிக்கல, நம்ம பிள்ளைங்களாவது நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக? அவங்க நல்ல ஸ்தானத்துல வரணும். நாளை தினத்துல அவங்க வந்து யாருக்கும் போய் கையேந்தி நிற்க கூடாது. அவங்க நல்லா படிச்சுட்டு போனாங்கன்னா இல்லையா, இன்னைக்கு ஒரே ஒரு டிகிரி தாங்க, அந்த 3 வருஷம் அந்த ஒரு டிகிரி படிச்சுட்டு போனாங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளமே அவங்களுக்கு 30,000 ரூபாய், 25,000 ரூபாய். நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கைலாம் ரொம்ப மாறிடுது. ஆனா கடைசி வரைக்கும் எத்தனை தாய் தகப்பனை அவங்க மதிக்கிறாங்க தெரியாது. பாருங்க, ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே. இன்னும் வேற ஒரு சில வசனங்கள் எல்லாம் இருக்குது, அதை எடுத்து படிச்சா நமக்கு நேரம் போதாது. ஆபிரகாமே, நான் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்டு அதை உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் நீ சொல்லுவாய் என்று சொல்லி நான் உன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். அதனாலதான் ஆபிரகாம் வழியாய் வந்த அந்த சந்ததி, அந்த விசுவாசம் இன்னைக்கும் நமக்குள்ள நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம எங்க போனாலும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? சங்கீதம் 1 அதிகாரம் வாங்க. நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நேற்று தினத்துல கூட அநேக போதகர்கள் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தாங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்திற்கு தடை எதுவும் வரக்கூடாது. சங்கீதம் 1 அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம் எடுத்துங்க, படிங்க. 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் 3வது, அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. பத்தியா, நீ நான் எதை செய்தாலும் கூட அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கணும், அந்த குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கணும். நீ என்ன செய்தாலும் அது நடக்கணும், அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்கிறது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு, பிரியமாயிரு, ஆண்டுடைய சமூகத்தை தேடு, ஆண்டுடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் நான் உன்னை சகல சாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன். இதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சத்திய வேதம், இதை புறக்கணிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 28 அதிகாரம் வாங்க. அதுல 9வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள், தி புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், அதுல 28 அதிகாரத்துல 9வது வசனம் பாருங்க. நம்ம ஆரம்பத்துல ஜெபித்தது போல நம்ம எவ்வளவுதான் என்னதான் நடந்தாலும் கூட ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கும். நல்ல கவனிங்க, இந்த வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவர்களுடைய ஜெபமும் அருவருப்பானது. எந்த தாய் தகப்பனுக்கு நீ செவி கொடுக்காம போமாமோ போ அப்படின்னு சொல்லிட்டு போறியோ இல்லையா, நாளைக்கு உனக்கு ஒரு தேவைன்னா ஆண்டவர் கொடுப்பாரா? இங்க பாருங்க, பைபிள் சொல்லுகிறது வேதத்திலே பிரியமா இருக்கிறவர்கள் எதை செய்தாலும் அதை தேவன் வாய்க்கும்படியாய் செய்கிறார், அது சக்சஸ்ஃபுல்லா ஆகும்படியாய் செய்கிறார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை தூரமாக்கிட்டு, பைபிள் தானங்க அங்க வச்சிருங்க, அப்புறமா பார்க்கலாம். கோயில் தானுங்க, பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம். ஜெபக்கூட்டம் தானுங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உதாசீனமா நினைக்கும் போது, நீ உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது, நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, இந்த வேதத்தை மறந்து நீ ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது ஒன்னும் உனக்கு வாய்ப்பே ஆகாதுங்க. பாருங்க, நான் சொல்ல வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை வெளுக்கி நீ செய்யற ஜெபம் எல்லாம் அப்படிப்பட்டுதான் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றார், பார்க்கலாம், ஜெபம் பண்ணு பார்க்கலாம், எவ்வளவு நாள் விசுவாசமா இருக்கிற நாம பாத்திரோட அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் அருவருக்கிற மாதிரி இருந்துருவார். அப்பா கைவிட்டா அம்மா கிட்ட ஓடிடுவாங்க, அம்மா அப்பா கைவிட்டா மாமா மச்சாங்கிட்ட போவாங்க, யாரோ விட்டு போவாங்க இல்லையா? இவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கடவுளே கைவிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாருக்கு போக முடியும்?
யோவான் 7ஆம் அதிகாரம், வாங்க சீக்கிரம், ஜான் காஸ்பல். அங்கே பாருங்க, ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது. ஆபிரகாமே, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே சகல ஜாதிகளிலும் உன் பேரால் நான் ஆசீர்வதிப்பேன். 7:49, 7th chapterல 49. வேதத்தை அறியாதவர்களாகிய வேதத்தை, சத்திய வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொக்கிஷமான இந்த புத்தகம், இந்த பைபிள் இல்லையா, இதை நான் விளக்காதபடிக்கு, கேட்காதபடிக்கு இந்த தூரமாய் வச்சுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பேர்? அங்க சபிக்கப்பட்டவர்கள், சாபத்திற்குள்ளான ஜனங்கள். ஆண்டவருடைய வார்த்தையே மறந்து போனதுனால ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தார், அப்படியே செய்தார். அதனாலதான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவ்வளவாய் உயர்த்தி வைத்தார். ஆமன் பண்ணுங்களே, நேற்று தினம் வரைக்கும் நம்ம எங்கேயோ இருந்தோம், அந்த இடத்துல இருந்தோம். பழைய ஏற்பாடு வாங்க, அப்படியே லேவியராகமம் 4வது புக்கு, ஆதியாகமம், யாத்திராகமம், இல்ல என்ன ஆகமம், சாரி, லேவியராகமம் 3வது புக்கு. அதுல 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. அங்கே உன்னை என்னையும் குறித்து தான் சொல்றார். ஆண்டவர் உன்னை என்னை ஆசீர்வதிக்க, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து வரார் பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, நல்ல கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரே? சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரே? நாம் விசுவாசிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சொல்றான், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதராய் இருக்கிறீர். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகளின் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தராகிய அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பரலோகத்தில் வருகிற ஒரே சத்தம் இது ஒண்ணுதான். அதான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் எல்லா தேவ தூதர்களும் பயபக்தியோடு கூட தன் சட்டைகளை அடித்துக் கொண்டு ஆண்டவரை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லிக் கொள்கிற அந்த தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறபடியால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படிக்கு நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாய், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை அதனால்தான் இங்க ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறோமே, எதுக்காக? இந்த வசனத்துக்காக தாங்க, வேற ஒண்ணுக்கு இல்லை. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வாங்க. பிரயாசப்பட்டு வரோம் இல்லையா, காசு கொடுத்து வரோம், ஆட்டோல வரோம், பஸ்ல வரோம், எப்படியோ நம்ம வரோம். இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போறோமே இல்லையா. இன்னைக்கு தச்சம்மா அவங்க வீடு தேடும் போது கூட இங்க வீடு கிடைக்கும், அங்க வீடு கிடைக்கும், இங்க வீடு கிடைக்கும், நல்லதுதான். ஆனா கோயில் பக்கத்துல இருக்குமா? கோயிலுக்கு வரத்துக்கு போறதுக்கு ஆகுமா? நடக்க முடியாத சூழ்நிலை, போக வர முடியாத சூழ்நிலை. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட வாஞ்சையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதுக்காக? நீ ஆலயத்துக்கு வரணும், ஜபக்கூடத்துக்கு வரணும், உன் வீடு ஜப வீடாய் மாறணும், பரிசுத்தமுள்ள வீடாய் மாறணும். அப்படி இருக்கும் போதுதான் நான் சகல சாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன், ஆசீர்வாதமாய் வைப்பேன், உயர்ந்த ஸ்தானத்துல நான் வைப்பேன். மற்ற ஜனங்களை விட்டு உங்களையும் நம்மையும் பிரித்தெடுக்கிற தேவன் ஆசீர்வாதத்திற்காக சகல சாதிகளிலும் சகல நாட்களும், இப்படிப்பட்ட சகல என்ற அந்த வார்த்தை நிறைய இடத்துல இருக்கிறார். நிறைய இடத்துல சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன், சகல சாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன், சகல விதத்திலும் நான் ஆசீர்வதிப்பேன், சகல விதத்திலும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன்.
புதிய ஏற்பாடு வாங்க, அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் பாருங்க. அங்கே மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். அங்கே ஆண்டவர் இந்த சகல காரியம் என்ற அந்த வார்த்தை சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இங்க சொல்றார் பாருங்க, தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னது, ஆண்டவரே உன் சித்தம் எங்கள் பாக்கியம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய திருவிழ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் நம்மை பார்த்துதான் சொல்றார். நம்ம வாழ்க்கையில சகலமும் எப்படியா நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் என்ன போனாலும் உண்மையா இருப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக உண்மையை சொல்லுவோம், உண்மையாய் நடப்போம். அதுல ஒரு வசனங்கள் பாருங்க, புதிய ஏற்பாடுல அப்படியே தீமோத்தேயுக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க, தீத்து, டைட்டஸ். அங்கே முதல் அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுகிறது. இங்க ஆண்டவர் நல்ல அருமையாய் புனித பவுல் சின்னப்பர் தீத்துவுக்கு எழுதும் போது, இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் இந்த பக்கம் வாங்க, இந்த கடைசியில அவங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்லுங்க. தீத்து 1ஆம் அதிகாரம், 295. நியூ டெஸ்டமென்ட் 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க, அந்த இடத்துல பாருங்க அந்த வசனம் என்ன அழகா சொல்கிறது. படிங்கம்மா, படிக்காதவங்க ஒருத்தர் படிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு, நல்லா கவனிங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். நான் உன்னை சகல சாதிகளிலும் நான் மேன்மையா இருப்பேன். எப்போ என் சத்தத்திற்கு நீ எப்போ செவி கொடுக்கிறியோ, எனக்கு முன்பதாக எப்போ உண்மை உள்ளவனா இருக்கிறாயோ, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் எல்லா சிந்தனையிலும் நீ பரிசுத்தம் உள்ளவர்களாய் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். மேன்மையான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமா இருக்குங்க. வாயில இருந்து, கண்ணுல இருந்து, காதுல இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கும். இந்த குரங்கு பார்த்து இருக்கிறா இல்லையா? குரங்கு இந்த 3 குரங்கு இருக்கவே நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணு காது மூடி இருக்கும், இன்னொன்னு கண்ணு மூடும், இன்னொன்னு கேட்க கூடாததெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் ஆமா பேசக்கூடாது. பார்க்க கூடாத தீமையானவைகளை பார்க்கறதுல நான் பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். அவ்வளவுதான். பேச வேண்டியது, கேட்க வேண்டியது. இந்த வசனம் சொல்லுது, சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாமே சகலமும். அவங்க வாழ்க்கையில எல்லாம் சுத்தமா இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு வீட்டுல கூப்பிட்டு வேலை வாங்கி வைக்கிறாங்களே, அவங்கள பார்த்து அந்த எஜமாட்டி சில நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப சுத்தங்க, அந்த நாள் ரொம்ப சுத்தங்க, கை சுத்தம், வாய் சுத்தங்க. அதனாலதான் நான் ஒரு நேரத்துல சாவியை கூட அதுக்கிட்டே கொடுத்துட்டு நான் போயிடுறேன் இல்லையா? அவங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்க. இங்க சொல்லுது பாருங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு எதை தொட்டாலும் அவிசுவாசிகளுக்கு. அதாங்க, ஆண்டவரை விசுவாசிக்காம, ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு நீ செவி கொடுக்காம, நீ எவ்வளவு தூரம் போனாலும், எங்கே போனாலும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் யோபு 42:2 சொல்கிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படவே படாது. இன்றைக்கும் அவ்வளவுதான். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ, இந்த வீடுனா இந்த வீடு தான், இல்ல தூரம் போகணும்னு நினைச்சானா அங்கதான் போகணும்.
அல்ல மலைப்பகுதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்கதான் போகணும். ஆண்டவர் எங்க நினைக்கிறாரோ, எங்க உன்னை குறிப்பிடுறாரோ, எங்க உன்னை முன்குறிக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் வைப்பார். ஆனா அந்த இடத்துல இருந்து நாம் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் சகல சாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் ஆண்டவர். நீங்க செய்ய நினைத்ததுதான் என் வாழ்க்கையில நடக்கும் ஆண்டவர். நான் என்னதான் உருண்டு பெருண்டாலும், உபவாசம் இருந்தாலும், கோயிலே போய் நான் உட்காந்துக்கினாலும் சரி, பைபிளை காலையில ராத்திரி சாயங்காலம் மத்தியானம் என்று சொல்லி என்னதான் உருட்டி பெற்று நான் படிச்சாலும் கூட தேவரீர் என் வாழ்க்கையில என்ன நினைக்கிறீரோ அதான் நடக்கும். இன்னைக்கு தாவீதின் சங்கீதத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, அப்போஸ்தலர் 13:34 அதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அதுல படிக்கிற அந்த 13 22 வசனம் தான். அங்க பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற நண்பன், நான் சொன்னபடி அவன் செய்வான். சாமுவேல் புஸ்தகத்துல பாருங்க, ஆண்டவரே இந்த யுத்தத்திற்கு நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஜெபம் பண்ணுவார், அந்த தாவீது ஜெபம் பண்ணுவார். அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ போ அப்படின்னு சொல்வார். ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க நான் போட்டுமா அப்படின்னு சொல்வாரு. ஆண்டவருக்கு அவர் ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் அவனுக்கு போ அப்படின்னு சொல்லுவார். சாமுவேல் புத்தகத்தில் நீங்க படிச்சு பாருங்க, தாவீதின் சரித்திரம் 16வது அதிகாரத்திற்கு மேற்பட்டிருக்கிற வசனம். இங்க ஆண்டவர் தாவீதின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உடனடியா பதில் கொடுக்கிறார். இங்க நான் போட்டுமா ஆண்டவரே, போப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே இது போய் நான் எடுத்துட்டு வரட்டுமா, போப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த யுத்தத்திற்கு போட்டுமா, போ அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர் உண்மையாய் செவி கொடுத்தார். அதனாலதான் அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது, இவன் என் இருதயத்திற்கு ஏற்ற நண்பனா இருக்கிறார். அதனாலதான் அந்த 34 இன்னைக்கு நாம தியானம் பண்ணோம். பாத்தீங்களா, அப்போஸ்தலர் 10 சீக்கிரம் வாங்க படிச்சிருங்க. அப்போஸ்தலர் 13 22 ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லி அந்த கிருபைகளையும் அந்த கட்டளைகளையும் இன்றைக்கு உனக்கு எனக்கு கொடுக்கிறார். அதான் உன்னை என்னை மேன்மையாய் வைக்கிறதற்கு அடையாளம். படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் வாங்க. 13:22 முதல்ல படிங்க. அப்போ 34. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஆமா, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். கடவுள் இந்த வார்த்தை உன்னை என்ன பார்த்து சொன்னாங்க, மகளே என் இதயத்துக்கு ஏற்ற மகளா இருக்கிறாய், என் இதயத்துக்கு ஏற்ற மகனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். முடியுமா சொல்லுங்க, முடியுமா முடியாதா? கட்டாயமாய் முடியுங்க. ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவாய் பிரியமா இருந்து நம்முடைய குடும்பத்திலே தாய் தகப்பனுக்கு பெரியவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கும் போது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் மகளாய் உன்னை என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்தம் தான் இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த 34வது வசனம். என்ன சொல்றாரு பாருங்க, இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு, இனி அந்த தேசமோ அந்த குடும்பமோ அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று, உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய திரு உள்ளத்திலிருந்து, திரு என்று சொன்னால் யெகோவா தேவன் கடவுள் என்று சொல்லி அர்த்தம். அந்த திரு தம்முடைய உள்ளத்திலிருந்து அவருடைய சித்தத்தை உங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்தினார். தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபைகளையும் கட்டளைகளையும் நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன். அவர் என் இதயத்திற்கு ஏற்ற நண்பனாய் இருந்தது போல நீங்களும் என் இருதயத்திற்கு ஏற்ற நண்பனாய் இருக்கும்போது நான் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வேன். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசாயா 43 அதிகாரம். சீக்கிரம் வாங்க. ஏசாயா 43 அதிகாரத்துல 18-19 பாருங்க. சங்கீதத்துக்கு பக்கத்துல இருக்கும் பாருங்க, நல்ல அருமையான ஒரு வசனம். 43 அதிகாரத்துல 18-19 வலது பக்கத்துல இருக்கும் பாருங்க. என்ன சொல்றது? முந்தினவைகளை
நினைக்க வேண்டாம். ஆமா, கடந்த நாட்கள்ல நடந்தவைகளை நீ நினைக்காத. ஆழ்ந்து ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நேற்றைய நாள் வியாழக்கிழமை, இனி என்ன நினைச்சா வருமா? இல்ல, அடுத்த வியாழக்கிழமை தான் வரும். டேட்டும் மாறி போயிடும், காலங்களும் மாறி போயிடும். ஒருவேளை இன்னைக்கு குளிர்ச்சியா இருக்குது, அந்த நாள்ல வெயில் வந்தா வரும், மழை வந்தாலும் வரும், எப்படின்னா வந்தா வரும் இல்லையா? அதனால என்ன சொல்லுகிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமா, பூர்வ காலத்துல இல்லையா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா காலத்துல என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் நீ யோசனை பண்ணி உக்காந்துன்னா ஃபியூச்சருக்கு நீ போகவே மாட்ட இல்லையா? ஃபியூச்சருக்கு நம்மளால போக முடியாது. இந்த காலகட்டத்துல என்ன, இதை நம்ம கடைபிடிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவே வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் உன் வாழ்க்கையில நியூ திங்ஸை, அதாவது புதிய காரியங்களை செய்வேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது உன் வாழ்க்கையில வரும். அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதனாலதான் வேதத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நான் வனாந்தரத்திலே வழியையும் வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரமான இடம்னாக்கா ஜனங்க யாருமே போக முடியாத காடான இடத்துல கூட ஆண்டவர் என்ன பண்றாராம்? வழி உண்டாக்குகிறார். அவாந்திரமான வழினா அதான் ஃபாரஸ்ட், அதாவது பாலைவனம், அந்த டெசர்ட் பிளேசஸ். அதுல கூட ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவர் சுத்தமான ஆறுகளை உண்டாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாத போது அந்த பாலைவனத்துலதான் ஆண்டவர் கண்மலையிலிருந்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தார். அது போல அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய சத்திய வசனத்திற்கு, என் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் நான் உன்னை சகல சாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கூடி ஜெபம் பண்ணுவோம், அநேகருக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணாம அவங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்களே இல்லையா? வடநாடுக்காக நாம ஜெபம் பண்ணோம். கேரளா பகுதியில் இருக்கிற 150 குடும்பம், 150 அந்த வீடுகள் ஒண்ணுமே தெரியாம போச்சு. அது இன்னைக்கு கடைசியில காமிச்சாங்க, 4 குழந்தைங்களை எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. ஒரு ஆள் அந்த இடிக்கப்பட்ட அந்த பூமியில, அந்த நியூஸ் எல்லாம் பாருங்க, அந்த பூமியில 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாத இருந்திருக்கிறாங்க. ஏன்னா யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு. கடைசியில அவருக்கு காப்பாத்துறாங்க. 4வது நாள் அவர் உயிரோடு இருந்தாருன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 4 குழந்தைங்க, கை குழந்தைங்க, அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் நாங்க ஜெபம் பண்ணிருந்தோம், ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு சொந்தமான ஆத்துமா ஆண்டவர். செத்து போனவங்கள் போன ஆளுதான் இல்லையா? கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம தஞ்சாவூர் பகுதியில இல்லையா, அந்த வெள்ளம் இந்த புயல் சுனாமி எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுச்சு. போனவங்களை பத்தி எல்லாம் ஒன்றும் நினைக்க கூடாது. இடத்துல யாரும் உயிரோடு கூட மீட்கப்பட்டாங்க இல்லையா? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேணா விட்டு சென்ற அந்த குடும்பத்திற்காக, தாய் தகப்பனுக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? வாங்க, நம்ம எல்லாருமாய் ஒரே மனமாய் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவோம். ஆண்டவரே, நீ சொன்னீர், உண்மையாகவே என் சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் நான் உன்னை சகல சாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன். ஆபிரகாமே, கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ அதன்படி நடந்தபடினால சகல ஜாதிகளும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம விசுவாசிப்போம், நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைகள் மத்தியில சமாதானத்தை கொண்டு வருவோம். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன்? கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அன்னை மரியாள் சொன்னாங்க, ஆண்டவரே உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆண்டவர் சொன்னார், நீ உடனடியாக எகிப்து தேசத்திற்கு போ, அங்கிருந்து பெத்லெகேமுக்கு போ. இந்த நிறைவான கர்ப்பிணியோடு கூட அவங்க போனாங்க, வந்தாங்க. ஆண்டவர் சொன்னது பிரகாரம் நடந்தாங்க. குழந்தை பெற்ற பிறகு உடனடியாக எகிப்துக்கு மறுபடியும் போ என்று சொன்னாங்க. அப்படியே அவங்க போய் கீழ்ப்படிந்தாங்க.
இன்றைக்கும் அவர்கள் பேறு பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம கீழ்ப்படிவோம். நம்முடைய சந்ததி, வருகிற சந்ததி நம்முடைய பெயர்களை சொல்லும்படியாய் தேவன் செய்வார். சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய் ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் முதற்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நான் உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பேன் என்ற இந்த உயர்ந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திர, உயர்ந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திர, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தின எங்கள் தேவன் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் முழு நிச்சயத்தோடு கூட உண்மைத்தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களை இதுவரைக்கும் நடத்தின எங்கள் எபினேசர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாருடைய குடும்பங்களை நாங்கள் யாருக்கெல்லாம் செபித்தோமோ, எந்த சகோதரிகளுக்காக நாங்கள் செபித்தோம் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவரே, கடந்த வாரம் சனிக்கிழமை அலெக்ஸ் மற்றும் ஜாய்ஸ் அவங்க உள்ள வீட்டுல ஆண்டவரே நடந்த அந்த ஜெப கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த அத்தனை பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிங்க ஆண்டவர். இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள்ல நாங்கள் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களை வைத்தோமோ அதை கேட்டு ஆண்டவரே, வருகின்ற நாட்களுக்குள்ளாக, செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக, வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றும். உடைய சத்திய வசனத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றும். அப்படியே செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றி. தாவீது உமக்கு இருதயத்திற்கு ஏற்ற நண்பனாய் நீர் மாற்றினீரே, நாங்களும் உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாய் ஆண்டவரே, சகோதரியாய் சகோதரனாய் மகனாய் மகளாய் இருக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். எங்களுடைய பெயரோ புகழோ ஒன்றும் வராதபடிக்கு இயேசுவின் நாமம் ஒன்றே பிதா வழியா, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் நாமம் ஒன்றே மகிமை அடையும். கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நீர் ஆராய்ந்து பார்த்து அதன்படி ஆசீர்வதித்து நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உன் சித்தம் எங்கள் பாக்கியமாய் மாறுவதாக. தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவராண்டவர். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒருபோதும் தடையே படாதாண்டவர். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அப்படியா எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க சத்தமாய் ஆமென். எல்லாருடைய வலதுகை இருதயத்தின் மேல் வைத்து நம்முடைய ஆத்மாவிலிருந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற நம் எல்லாரையும் மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன அந்த தேவ பிரசனம் நம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அந்த நம்ம எல்லாருமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார் என்று விசுவாசித்து இந்த பாடலோடு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது, இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கணும். இன்னைக்கு பாருங்க வசனம் என்ன சொல்லிருக்கு? சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். குறிப்பிட்டு சொல்றாரு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றாரு, உன்னை 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 மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆகவே இதுவரை நம்ம நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நடத்த நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நன்றி பாடலாக பாடி நம் தேவனுக்கு வார்த்தைகளுக்கு இன்னும் அதிகமாக தியானித்து இது ஒவ்வொரு தேசங்களுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்காக ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். தேங்க்யூ லார்ட்.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மகிழ்வை தாண்டினேன் நம்பேலக்கான். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மகிழ்வை தாண்டினேன் நம்பேலக்கான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, என்னை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்த படுத்த படுத்த உயர்த்த 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 உன்னை மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த மேன்மை குறித்து தான் இன்னைக்கு பார்த்தோம். இது இன்னும் நம்ம மேன்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவரா இருக்கிறார். அது வருகை தேட்டங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்க மேன்மையாக உங்களை காட் வைப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம். கரைகளை தட்டி எல்லாவற்றுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. Finish.